ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே மூதாட்டியை அடித்துக் கொன்று தாலி சங்கிலியை பறித்த கும்பலை கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சின்னப்பிள்ளை என்ற மூதாட்டி முனைக்காடு பகுதியிலிருந்து பால் விற்பனைக்கு செல்லும் போது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் மர்ம நபர்கள் அவரை தாக்கி தாலி செயினை பறித்து சென்றனர். இரத்த வெள்ளத்தில் சரிந்த மூதாட்டி பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் கொலையாளிகளை பிடிக்க கோரி உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். சொல்ல வேண்டிய ஒரே ஆள் அவங்க தான். அவங்க வயசான காரணத்தினால உடனே எதுவும் பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே இறந்தும் போயிட்டாங்க. அப்போனா எந்த சாட்சியும் இல்லாம தான் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கும். அப்போ ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்க சொல்லுங்க. நம்ம அது வரை நம்ம பாடி இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ணி நம்ம முடிவு. கடந்த சில தினங்களுக்கு முன்பு தேர்போகி பகுதியில் வடமாநில கொள்ளையர்கள் மூதாட்டியை தாக்கி தண்டட்டியை பறித்து சென்ற நிலையில் 2 நாட்களுக்குள் அதேபோன்று மற்றொரு சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதனை கண்டித்து ஏராளமானோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் மதுரை ராமேஸ்வரம் சாலையில் போக்குவரத்து பாதித்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.